ரத்து செய் 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 2.0 திட்டத்தை ரத்து செய் வெல்லட்டும் 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 வெல்லட்ட கைவிடுக 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 உழவர் நலனை பாதிக்கும் உழவர் நலனை பாதிக்கும் உழவர் நலனை பாதிக்கும் உழவர் நலனை பாதிக்கும் கைவிடுக வெல்லட்டும் வெல்லட்டும் உண்ணாவிர போராட்டம் வெல்லட்டும் 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 நிறுத்திடுக 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 உழவர் நலனை பாதிக்கும் உழவர் நலனை பாதிக்கும் உழவர் நலனை பாதிக்கும் உழவர் நலனை பாதிக்கும் 2.0 ஐ நிறுத்திடுக 2.0 ஐ நிறுத்திடுக 2.0 ஐ நிறுத்திடுக 2.0 ஐ நிறுத்திடுக கைவிடுக 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 2.0 ஐ கைவிடுக 2.0 ஐ கைவிடுக 2.0 ஐ கைவிடுக 2.0 ஐ கைவிடுக ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் 2.0 ஐ ரத்து செய் 2.0 ஐ அழிக்காதே 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 தோட்டக்கலை துறையை அழிக்காதே தோட்டக்கலை துறையை அழிக்காதே 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 தோட்டக்கலை துறையை அழிக்காதே தோட்டக்கலை துறையை காத்திடுக வெல்லட்டும் 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 உண்ணாவிர போராட்டம் வெல்லட்டும் உண்ணாவிர போராட்டம் வெல்லட்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக, சங்கங்களின் சார்பாக, கூட்டமைப்பின் சார்பாக இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் 65% பேர் விவசாயிகள். அந்த 65%-லே 93% பேர் சிறு குறு விவசாயிகள், 7% மட்டுமே பெரிய விவசாயிகளாக இருக்கிறார்கள். இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு தினசரி வருவாய் வேணும், தினசரி கையில் வருமானத்துக்கு பணம் வேணும். அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்தை தர்றது காய்கறியும் பழங்களும் பூக்களும், இப்படி தினசரி வருவாயை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிர்கள் என்றால் தோட்டக்கலை பயிர்கள் மட்டுமே. இந்த தோட்டக்கலை பயிர்களுடைய சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் முன்னேற்றணும் என்ற நோக்கத்தில் 1979 எம்ஜிஆர் ஐயா பீரியட்ல இந்த துறையை தனித்துறையாக உருவாக்கினார். அப்பேற்பட்ட துறை அப்போது அவர் உருவாக்கும் போது தோட்டக்கலை பயிர்களுடைய சாகுபடி பரப்பானது தமிழ்நாட்டிலே 2 லட்சம் ஹெக்டேர் மட்டும்தான் இருந்தது. தற்போது அந்த பரப்பானது 16 லட்சம் ஹெக்டேராக முன்னேறியுள்ளது இந்த துறை தனியாக உருவானதன் காரணமாக. அதோடு மட்டுமல்லாமல் போன 2024-25 ஆண்டுல நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அதாவது ஏற்றுமதி ஆகி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவாயா வந்திருக்கிறது மட்டும் விவசாயத்துறையில் பல்வேறு துறைகள் மூலமாக வருவாய் வருது. தோட்டக்கலை துறையால் மட்டும் கிட்டத்தட்ட 45%, அதாவது 50% வருவாயை தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு வருவாயை ஈட்டி தந்துள்ளது. ஆனால் இது தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை மட்டும் 40 துறைகளுமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டால் ஒரு கணக்கு வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார், தமிழ் வாத்தியார்னு தோட்டக்கலை படித்தவர்கள் என்ன சொல்றாங்க? வேளாண்மை துறை பணிகள், வேளாண் பொறியியல் துறை பணிகள், வேளாண் விற்பனை துணை பணிகள், அதோட சேர்த்து எங்களுடைய தோட்டக்கலை துறை பணிகள், மொத்தம் 4 துறை பணிகளை செய்ய சொல்றாங்க. கல்வி தகுதினா எங்களுக்கு கல்வி தகுதி தோட்டக்கலை மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாம் கல்வி தகுதிகள் இருந்து இல்லாத தெரியாத தொழில்நுட்பங்கள். அப்போ எல்லா துறை பணிகளையும் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லும் போது என்ன ஆகுது? விவசாயிகளுக்கு தவறான தொழில்நுட்பத்தை நீங்க சொல்லுங்கிற மாதிரி எங்களை வழி நடத்துற மாதிரி இருக்கு. எங்களை சொல்ல வைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அப்போ விவசாயிகளுக்கு சரியான தகவல்களை, தொழில்நுட்பங்களை கொடுக்கலைன்னா யார் பாதிக்கப்படுறோம்? நம்மெல்லாம் இங்கே நிற்கிறோம். பாதிப்பு ஏற்படாது. இன்னும் கொஞ்ச நாள்ல போக போக விவசாய உற்பத்தி அதிக லெவலில் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டில் இப்போ ஏற்கனவே காய்கறி உற்பத்தியில் நம்ம இதை இந்த மாதிரி இணைக்கிறதுனால இன்னும் பின்னோக்கி தள்ளப்படுவோம். பழங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. இதை மாதிரி இணைக்கிறதுனால இன்னும் 10வது இடத்துக்கு போயிடுவோம் போல. நம்ம ஏற்கனவே இருக்கிற மாதிரி பழைய முறைப்படி நம்ம ஒவ்வொரு துறைகளும், வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறைகள், இன்று வேளாண் பொறியியல் துறை, ஒவ்வொரு துறைகளுமே தனித்தனியாக அதனுடைய பணிகள் இயங்கும் போது மட்டும்தான் விவசாயிகளுக்கு சரியான ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்க முடியும் என்று இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். அதோடு இந்த எந்த ஒரு 3 மாதம்
வர்ற டயத்தில் வெளியிடுறாங்க. அப்புறம் அவசர அவசரமாக நாங்கள் கேஸும் போட்டோம். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு திட்டம்னா அதை என்ன பண்ணிக்கணும், ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக வெளியிட வேண்டும். ஆனால் சென்ற அரசாங்கம் இந்த போராட்டங்கள் நடத்தினால்தான் விட்டுட்டு போனாங்க.